தாவேகா சார்பாக பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த பொது தொகுதியில் போட்டியிட்டு ஒரே ஒரு நபர் தானாக வந்து ஒரு சில பேர் வந்து வைக்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க. அவங்க ஒரு தகவலை போடுறாங்க. அந்த தகவல் வந்து உண்மைக்கு முரணாக. அப்போ இதை வந்து கேள்வி கேட்காம விட்டாச்சுன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு மட்டம்ல அவங்க அஃபீஷியலாக வந்து பத்திரிகையாளருக்கு அழைப்போ அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ கூட கொடுத்ததில்லை. முதல்வரான உடனே திரு விஜய் அதிரடி, இனிமேல் நேரடியாக உத்தரவு. அப்ப இது ஏதோ ஒரு முதல் முறையாக நடக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை. இவ்வளவு நாள் நீங்க வந்து பொறியாளர் என்று உங்க லெட்டரேட் பார்ட்டி லெட்டரேட்லயே பொறியாளர்னு போடும்போது திடீர்னு ஏன் வந்து பிஏன்னு கொடுக்கும்போது அப்ப தமிழ்ல வருது, ஆங்கிலத்தில் வருது, ஹிந்தியில வருது. ஹிந்தியில நான் பார்த்து வியந்து போனது அங்க இருக்கிற மக்கள் வந்து இதை படிச்சுட்டு ப்ரொமோஷன் தானே, நமக்கான ப்ரொமோஷன் இருக்கட்டுமே அப்படின்னு அனுமதிக்கிறாங்களா? ஏதோ ஒரு ஈகோ சிஸ்டம் இதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணுது. டபுள் டிஜிட் க்ரோத்ன்றாங்க. ஆனால் பெண்களுக்கு இதாப்பா முதல்வர் அமைச்சராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா யாராலையும் டக்குன்னு ரிலேட் பண்ண முடியாது. ஏப்பா ஜெயலலிதாவே சிஎம் இருந்தாங்களே ரிலேட் பண்ண முடியாது. விஜய் செய்கிற எல்லாமே வந்து சாதனையாகவும் அதை ஒரு குளோரிஃபை பண்ணுற மனநிலையில் அதை செய்கிறாங்களா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக த இந்து நாளிதழின் டெபுட்டி ரெசிடென்ட் எடிட்டர் திரு சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த 2 நாளாக சோஷியல் மீடியா எல்லாமே நீங்கள் தான் ட்ரெண்டு, உங்களோட வீடியோ தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுக்குள்ளேருந்தே போகலான்னு நினைக்கிறேன். எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் வீடியோ போட்ட பிறகு சோஷியல் மீடியாவில் பெரிய வரவேற்பை பார்த்தீங்க. ஏதாவது உங்களுக்கு அழைப்புகள் அப்படின்னு ஏதாவது வந்ததா? என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்லை, நான் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து வாரம் வந்து ஹிந்துவோடைய வெப்சைட்டில் ஃபோக்கஸ் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். ஒரு சில வீடியோக்கு நல்லா போயிருக்கு அதில். ஆனால் இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இது வரைக்கும் வந்ததில்லை. இதுதான் முதல் முறை இந்த ஃபேக்ட் செக் நம்ம பண்ணுறது. இந்த தாவேகா அரசு, திரு விஜய் இவர்களை நோக்கி சுற்றி இருக்கக்கூடிய வெவ்வேறு தகவல்கள் வந்து சொல்லும்போது அதை ஃபேக்ட் செக் பண்ணும்போது வரவேற்பு வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக இருந்தது. பத்திரிகையாளர் மட்டுமில்லை, பிற துறை சார்ந்தவர்களும் அழைத்து பேசுகிறாங்க. இது வந்து ஏன் நீங்கள் செஞ்சீங்க, இதை எதுக்காக இந்த முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. பிரதானமான கேள்வி அதுவாக தான் இருக்குது. ஏன் இதை வந்து முயற்சி எடுத்துக்கிட்டீங்க? இப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு இதுதான். திடீரென்று ஒரு அரசியல் தேர்தல் முடிந்த பிறகு ஏதோ தமிழகத்தில் ஒரு புரட்சி ஏற்பட்டு போயிட்டது, ஒரு எல்லாமே தலைகீழ மாறிவிட்டது, திடீரென்று ஒரு புது யுகம் உருவாகி விட்டது என்று ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பார்வை வந்து வைக்கப்படுறது. தமிழ்நாடு இப்போ தான் கண்டுபிடிச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு பார்வை. இந்த பார்வை வந்து என்ன ஒரு முக்கியமானதுன்னா, இது வந்து அரசு சார்பாகவோ அல்லது முதலமைச்சர் விஜய் சார்பாகவோ அல்லது தாவேகா சார்பாக அவங்க அஃபிஷியலாக இதை வந்து சர்க்குலேட் பண்ணல. தானாக வந்து ஒரு சில பேர் வந்து வைக்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க. அவங்க ஒரு தகவலை போடுறாங்க. அந்த தகவல் வந்து உண்மைக்கு முரணாக இருக்கிறது. ஆனால் அது வந்து வைரலாக போகுது. அப்போ இதை வந்து கேள்வி கேட்காம விட்டாச்சுன்னா இது பிற்காலத்தில் அரசுக்கே வந்து ஒரு சவாலாகிவிடும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபேக்ட் செக் பண்ணாமல் ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் அலோவ் பண்ணும்போது, ஏன்னா டிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷன் ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு வித்தியாசம். மிஸ்இன்ஃபர்மேஷன்ன்றது ஒரு தகவல் பொய் என்று தெரிந்து கொண்டே அதை பரப்புவது. அப்போ அதை ஆம்பிளிஃபை பண்ணுறீங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அது சமூகத்துக்கும் கேடு, பிற்காலத்தில் அரசுக்குமே அது ஒரு சவாலாக வரும். அப்போ அதனால தான் இந்த ஃபேக்ட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வெவ்வேறு நியூஸ் கார்டில் என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து வெவ்வேறு தகவலில் வந்து எதெல்லாம் பரப்புகிறாங்க, எதெல்லாம் புதுசுன்றாங்க, புரட்சிங்க. அதை நம்ம டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்பாக ஏன் அந்த கேள்வி நான் கேட்டேன் அப்படின்னா, இப்போ தாவேகா தரப்புல இருந்து இப்போ நிறைய பேர் பாராட்டி அழைப்பு வந்திருக்க மாதிரி தாவேகா தரப்புல இருந்து யாராவது அழைச்சி இதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அல்லது இதை ஏன் போட்டீங்க அந்த மாதிரியாக அழைப்பு ஏதாவது இருந்ததா? இல்லை, அந்த மாதிரி வரல. அதுக்கு ஒரு காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவேகா வந்து இதுவரைக்கும் நம்ம அரசியல் கட்சியில் காணாத ஒரு கட்சியாக இருக்கிறது. எப்படின்னா, நீங்கள் பல்வேறு கட்சியோட அலுவலகத்துக்கு போயிருப்பீங்க, அவங்க தலைவர்களோட உரையாடி இருப்பீங்க, அதெல்லாம் இருக்குது. இங்கே நம்ம தாவேகா தலைவர்களோட உரையாடுறோம்ன்றது வேறு. அவங்க அலுவலகத்துக்குள்ள கூட பத்திரிகையாளர்களை பெரும்பாலும் விட்டதில்லை. இது வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெறவில்லை. பத்திரிகையாளர் சந்திப்பு மட்டுமில்லை, அவங்க அஃபீஷியலாக வந்து பத்திரிகையாளர்களுக்கு அழைப்போ அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ கூட கொடுத்ததில்லை. கட்சியோடைய ஆரம்பிக்கும் போது அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டு கூட எக்ஸ் தளத்தில் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. அவங்களோட ஒவ்வொரு மாநாடும் சரி, தேர்தல் பிரச்சாரமும் சரி, எல்லாமே எக்ஸ் தளத்தில் தான் போடப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய கட்சியோடைய மேனிஃபெஸ்டோ ரிலீஸ், அதாவது தேர்தல் வாக்குறுதிகள், அதுக்கும் பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பு கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் இப்போ ஃபீல்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய ஒரு நிகழ்ச்சியா நடத்தி நிகழ்ச்சியில அறிவிப்புகளை தவிர உங்களுக்கு தகவல் வந்து அவங்க கொடுக்குற லைவ் ஃபீட்லேருந்து தான் வருதே தவிர நேரடியாக இல்லாதனால அவங்க அதை வந்து ஒரு மீடியாவோட இன்ட்ராக்ஷன் தேவைன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் அங்கேருந்து எந்த ஒரு அழைப்பும் எனக்கு வரல.
அங்க இருந்து அதை பத்தின கேள்வியோட இல்லை. சரி, இப்ப நம்ம இங்க விஷயத்துக்கு வருவோம். பேசும்போது குறிப்பிட்டீங்க இந்த அரசுக்கு ரொம்ப ஆபத்தா போயிடும், சமூகத்துக்கு பெரிய ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. என்ன மாதிரியான ஆபத்து ஏற்படும் அப்படின்றது ஒரு கேள்வி. எந்த புள்ளியில இதை நீங்க இந்த ஃபேக்ட் செக் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சீங்க? அதாவது நான் 2வது கேள்விக்கு பதில் சொல்றேன். எந்த புள்ளினாக்கா முதல்ல வந்து இந்த ஆட்சி 108 இடங்கள்ல தாவேகா ஜெயிச்ச பிறகு சோஷியல் மீடியாவில் பரவலாக சொல்லப்படுறது வந்து ஒரு 28 பட்டியலின சமுதாய வேட்பாளர்களை இவர்கள் வந்து பொது தொகுதியில் நிறுத்தினார்கள் அப்படின்னு ஒரு நாளிதழ்ல செய்தியாவே அது வந்தது. ஆங்கில நாளிதழ்ல செய்தியாவே வந்தது. செய்தி மட்டும் இல்ல, 20க்கும் மேற்பட்ட பொது தொகுதியில் தாவேகா வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்களே சொன்னாங்க. அப்ப அப்படி சொல்லும் போது நான் அதை வந்து ஒரு சமுதாய மாற்றமா பார்த்தேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்க வந்து என்னதான் நம்ம வந்து பெரியாரிசம் பேசினாலும் திராவிட இயக்கங்கள் இருந்தாலும் கூட இன்னமும் ஜாதி கட்டமைப்பு நமக்கு பல்வேறு தொகுதிகள் அப்படியே தான் இருக்கு. எந்த அளவுக்கு இருக்குனாக்கா நீங்க வந்து ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் ஒரு கேம்பெயினுக்கு கூட போகும்போது கூட ஒரு ஊருக்குள்ள போகும்போது இல்லைங்க நீங்க இங்க கட் பண்ணுங்க, நம்ம அடுத்த இடத்துல பார்த்துக்கலான்ற. அப்ப இந்த மாதிரி இடத்துல ஒரு கட்சி புரட்சி பண்ணியிருக்கிறதா, இதை நம்ம வந்து செய்தியாக போடலான்னு போது என்னுடைய கொலீக் சாய் சரண் கிட்ட சொன்னேன், இதை செக் பண்ணுங்க அப்படிங்க. அந்த சமயத்தில் அவர் சொன்னது, சார் இவங்க தாவே காலத்து எந்த ஒரு தரவும் நமக்கு தரதில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வரும், அதை பார்த்துக்கலான்னு. அதை எடுத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது தாவேகா சார்பாக பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த பொது தொகுதியில் போட்டியிட்டு ஒரே ஒரு நபர் சங்கராபுரம் தொகுதியில் போடுறாங்க, அவர் தோத்து போறாரு, ஜெகதீசன் சொல்லி. ஆமா, மாறாக வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் போத் எஸ்சி எஸ்டி அவங்கள வந்து நிறுத்திருக்காங்க. அதில் பெண்ணும் இருக்காங்க, பொது தொகுதியில் நிறுத்திருக்காங்க. வெற்றி பெற்ற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல மேலூர்ல கடைசியாக அவங்க ஒரு வேட்பாளரை போடுறாங்க, திரு விஸ்வநாதன் சொல்லிட்டு முன்னாள் காஞ்சிபுரம் எம்பி. அவர் வந்து பட்டியலினத்தை சார்ந்த நபர் மேலூர்ல நிற்கிறார். மேலூர்ன்றது உங்களுக்கு மதுரையில் ஒரு அங்க இருக்கக்கூடிய காஸ்ட் ஈக்குவேஷன் சென்சிட்டிவான ஒரு சென்சிட்டிவ், அந்த இடத்துல அவர் வெற்றி பெறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு புரட்சி. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா இதுக்கு முன்னாடி கட்சிகள் ஒரு சில விஷயங்களை செஞ்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் அவங்க ஒரு சமூகத்தை சார்ந்த கட்சியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்திய அரசுல ஒரு வந்து தலித் தலைமையிலே மந்திரி ஆக்குறாங்க 1998ல. அவர் அமைச்சர்கள் வந்து இது பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளும் ஒரு சில வேலைகளை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. அதே போல இந்த இதே தலித் தலைமை செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் ஒரு பை எலெக்ஷன் வைக்கும் போது பொது தொகுதியில் நிற்க வச்சு வெற்றி பெற வைக்கிறாங்க. அப்போ இது ஆனால் அங்கும் ஒன்றும் இங்கும் ஒன்றும் தான் இருக்கு. இந்த மாற்றம் இங்கே வந்து விட்டதான்னு பார்த்தா அது தாவேகா சார்பாக சொல்லக்கூடிய அந்த தரவுகள், அதாவது அந்த நியூஸ் கார்டில் இவங்க வந்து போடக்கூடிய ஃபேக் நரேஷன் அது அப்படின்றது உறுதியாக. அதனால தான் இதை பண்ண ஆரம்பித்தோம். இப்போ உங்கள் முதல் கேள்விக்கு நான் வரேன். நீங்கள் சொன்னீங்க ஏன் இந்த அரசுக்கு ஆபத்தாக போகும் அப்படின்னு. இந்த என்டையர் சமூக வலைதளம் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா அல்கோரிதம் மூலமாக. இந்த அல்கோரிதம் அதோடைய வேலையை என்னன்னா ட்ரூத்தை நிலைநிறுத்துவது கிடையாது, உண்மை என்னமோ அதை ப்ரொமோட் பண்ணுறது அதோட வேலை கிடையாது. இந்த அல்கோரிதம் வேறு வேலை வந்து உங்களை கவனத்தை ஈர்ப்பது, அதில் ஈடுபாடு செய்வது, உங்களுடைய என்கேஜ்மெண்ட், அதுதான் அதோடைய மூல வேலையாக இருக்குது. அப்போ இந்த என்கேஜ்மெண்ட்டில் என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு நியூஸ் கார்டு போடுறீங்க, ஏதோ ஒரு தகவல் பரிமாற்றம் பண்ணுறீங்க. இப்போ திரு விஜய் முதலமைச்சராக வந்து விட்டார், நீங்கள் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு நேரடியாக மனு அனுப்பலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. இந்த சிஸ்டம் வந்து ஏற்கனவே இருக்குது, அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னு போட்டாங்கன்னா இது வைரல் ஆகாது. ஆனால் திடீரென்று முதல்வரான உடனே திரு விஜய் அதிரடி, இனிமேல் நேரடியாக இதுதான் நம்பர், இதுதான் இமெயில் ஐடி, இதுக்கு வந்து நீங்கள் மனு அனுப்பலாம் அப்படின்னு இவங்க போட்டுறாங்க. அப்போ இது ஏதோ ஒரு முதல் முறையாக நடக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. இதில் என்ன ஆகுனா இந்த அல்கோரிதம் எப்படி படிக்கும்னா இந்த செய்தி வருது இல்லையா, அப்போ இது வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா 2 தரப்புனும் இதில் என்கேஜ் பண்ணுவாங்க, ஈடுபாடு இருக்கும் 2 தரப்புக்கு. ஒன்று விஜய் ஆதரவாளர்கள், அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், அவங்க வந்து இதை வரவேற்றி விஜய் அண்ணா வந்த உடனே இது மாறிவிட்டது அப்படின்னு. விஜயை எதிர்க்கக்கூடிய நபர்களும் இது பொய், இது செல்வி ஜெயலலிதா காலத்திலையும் இருந்தது, திரு கருணாநிதி காலத்திலையும் இருந்தது, திரு ஸ்டாலின் காலத்திலையும் இருந்தது, அவங்களும் என்கேஜ் பண்ணுவாங்க. பட் இந்த அல்கோரிதம் இருக்கு இல்லைங்களா, சோஷியல் மீடியா அல்கோரிதம், இது வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்றதை அதை சென்ஸ் பண்ண முடியாது. நீங்க ப்ரீ ஏஐ ஏஜ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வராத காலத்தில் ஹியூமன் ஏஜ் இருக்கும்போது எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கூடாது நம்ம மனித மூளை தான் வேலை செஞ்சு அதை முடிவு பண்ணும். இப்போ எந்த பத்திரிகையில் எந்த ஊடகத்தில் வர செய்தியை நம்புவது என்று நமக்கு தெரியும், எது கட்சி சார்ந்த ஊடகம் என்று நமக்கு தெரியும். அப்போ அதை வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட எடுத்து பண்ணும்போது. ஆனால் ஏஐக்கு அந்த அறிவு கிடையாது. அது பார்ப்பதெல்லாம் இந்த பர்டிகுலர் நியூஸ் கார்டு வந்து அதிகமான ட்ராக்ஷன் வருது, அதை சுற்றி ஒரு பரபரப்பு, ஒரு சூடு, ஒரு விவாதம் இருக்குன்னா அதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே போகும். அப்போ இது என்ன ஒரு சிக்கல்னா இது ஒரு சைக்கிள். ஆனால் இதை எதிர்த்து நீங்க
செய்யக்கூடிய ஃபேக்ட் செக் சைக்கிள் இருக்கையா, இதோட உண்மைத்தன்மையை ஆராய்ந்து நீங்கள் பண்ணக்கூடியது 24 மணி நேரத்தில் 48 மணி நேரம் தள்ளி போகுது. அதுக்குள்ளே இந்த நியூஸ் கார்டு வந்து வைரலாக போயிட்டு அடுத்த 3 நாள் வந்துடுது அந்த இடத்துல. நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஆமா, இந்த ஃபேக்ட் செக் நீங்க பண்றது, இதை முதல்ல யார் பரப்புறாங்களோ அவங்க கிட்ட போய் சேரவே சேராது. அவங்க போட்ட இதோட வந்து யார் பரப்பியிருப்பாங்க, யார் படிச்சு அதை வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம், அவங்க இது தப்பா அப்படின்னு அதில் ஒரு சில பேருக்கு தான் இது போய் சேருமே தவிர, ஏன்னா நியூஸ் சைக்கிளே வந்து மாறுது உங்களுக்கு. இல்லை, நான் இப்போ எனக்கு ஒரு கார்டு வருது, அதை பார்த்து நான் அதை ரியலைஸ் பண்ணி உண்மையா பொய்யா அப்படின்னு நான் ரெகனைஸ் பண்றதுக்குள்ளேயே இன்னொரு கார்டு வந்துடுது. அடுத்தடுத்து கார்டு வந்துடுது. அதை நீங்களும் உங்களோட இதில் குறிப்பிட்டிருந்தீங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் போது நீங்கள் அந்த உண்மை நிலவரத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. அப்போ என்ன ஆகுனா, ஒரு கட்டத்தில் மக்களுக்கு நம்பிக்கை இழப்பாங்க. இது நீங்கள் ஒரு பக்கம் ஃபேக்ட் செக் பண்ணிவிட்டு 24 மணி நேரம் கழிச்சு நீங்கள் சொல்கிறீங்க இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மக்கள் இது தப்பா அப்படி இதுவும் தப்பா அப்படின் போது, நாளைக்கு அரசு ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது கூட இதுவும் தப்பா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் கூட அந்த மனநிலை வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படி இருக்கும்போது அது ஒரு அரசுக்கும் ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஏன்னா இப்ப திரு விஜய் அவர்கள் அவரோட தேர்தல் வாக்குறுதல் என்ன சொல்லியிருக்காரு, 6 கேஸ் சிலிண்டர் நாங்கள் ஆண்டுதோறும் கொடுப்போம் அப்படின்றாங்க. இது வரைக்கும் கொடுக்கல, இனிமேல் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். ஆனால் திடீரென்று இப்போதைக்கு இந்த சூட்டா இந்த மாசத்துல இருந்து கேஸ் ஃப்ரீ அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க ஒரு தகவலை பரப்பிடுறாங்கன்னு வச்சுங்க, மக்கள் அரசாங்கத்திடம் கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அப்போ இந்த அரசாங்கம் இதை எப்படி கவுண்டர் பண்ணணும்? அதுக்கு தான் நான் சொல்றது, இதை ஆரம்ப கட்டத்திலேயே இதை சேலஞ்ச் பண்ணணும். இதை கவுண்டர் பண்ணாதான் நாளைக்கு உண்மை வரும்போது மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க. இல்லைன்னா எது உண்மை எது பொய் என்று தெரியாத ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள். ஒரு குழப்பமான சூழல், நிச்சயமா ஒரு குழப்பமான சூழல் உருவாகும். இப்போ இத்தனை நேரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இத்தனை நேரேஷன்ஸ் வெளியில சமூக ஊடகங்களை பரவுது அப்படின்னா இது வந்து அரசின் கண்களுக்கு தெரியாம தான் இருக்கும். இவ்வளவு நடக்குது, உங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 10 நாட்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னும் போது இவ்வளவு நிகழ்வுகள் அவங்க கண்ணில் படாம அல்லது அவங்க போனா போகட்டும்னு கண்டுக்காம இருக்காங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது போகாம இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம பார்வைக்கு வருது, மக்கள் பார்வைக்கு போயிருக்கு. அப்போ அரசு சார்ந்த அதிகாரிகளோ அல்ல அரசியல்வாதிகளுக்கோ இது போகாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்தோடு நிற்கலை. இப்போ நீங்கள் முன்ன மாதிரி வாட்ஸ்அப் இல்லாத காலத்தில் நீங்கள் பேசுவது ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு நின்று போயிடும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் பேசுறது உலகம் ஃபுல்லாக போகுது. ஏன்னா இந்த நியூஸ் கார்டு வந்து தமிழில் மட்டும் வரல, இது தமிழில் வருது, ஆங்கிலத்தில் வருது, ஹிந்தியில் வருது. ஹிந்தியில் நான் பார்த்து வியந்து போனது, அங்கே இருக்கிற மக்கள் வந்து இதை படிச்சுட்டு ஓ விஜய் வந்து இதை செஞ்சிருக்காரா, இந்த மாதிரி ஒரு அரசு நமக்கு ராஜஸ்தானில் வேணும்னு ஒருத்தர் பதில் போடுறாரு. அது அங்கே ஷேர் பண்ணிட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸாக போடுறாங்க. ஐசா சர்க்கார் ஹமே ராஜஸ்தான் மீபி செய்ய அப்படின்னு போடுறாங்க ஹிந்தியில். அப்போ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அந்த நியூஸ் வந்து பரவலாக போகுது, உங்களுடைய ரீஜனை தவற போகுது, வெளி மாநிலத்துக்கு போகுது, அதை தவிர இந்தியாவை விட்டும் போகுது. அப்போ இந்த மாதிரி அது பரவும் போது நிச்சயமாக அரசு அதிகாரிகளுக்கோ அல்லது ஆளும் கட்சியினருக்கோ இது தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க இதை வந்து ஏதோ நம்ம விஜய் அண்ணாவுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்குது, அது அப்படியே போகட்டும் அப்படின்னு பார்க்குறாங்க. இதில் இருக்க ஆபத்தை அவங்க உணரலை. அதை உணரல அவங்க. ஏன்னா நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறது வேற, அதில் வந்து நீங்கள் லாபத்தை வந்து ஈட்டலாம். இதில் அப்படி கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இதெல்லாம். அந்த நம்பிக்கை தன்மை குறைந்தது அப்படின்னா அது உங்களுக்கு தான் வந்து ஒரு நெகட்டிவாக போகும். இல்லை அவங்க இது ப்ரொமோஷன் தானே, நமக்கான ப்ரொமோஷன் இருக்கட்டுமே அப்படின்னு அனுமதிக்கிறாங்களா? இதை கண்டு காணாமல் இருக்காங்க, இதை அப்படியே விட்டுறாங்க. இதை ஏதோ ஒரு ஈகோ சிஸ்டம் இதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணுதுன்னு தெரியுது. ஏன்னா இது ஆர்கானிக்காக ஆம்பிளிஃபை ஆகக்கூடிய விஷயமும் கிடையாது. இப்போ யாரோ ஒரு ரேண்டம் ஆள் போடுறது மட்டும் ஆம்பிளிஃபை இல்லை. இந்த அது ஆம்பிளிஃபிகேஷன் நான் முன்னாடி சொன்ன 2 தரப்பில் ஆகுது. ஒன்று இதை ஆதரிக்கிறவங்களும் போடுறாங்க, இதை எதிர்க்கிறவங்களும் இது தப்புன்னு போடுறாங்க. ஆனால் அது அல்கோரிதம் வந்து அதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கு, அது பாட்டு போயிட்டு இருக்கு. நான் இப்போ ஆச்சரியப்பட்ட விஷயங்கள், ஊடகங்களே இதுக்கு பலியாயிருக்காங்க. இதை எடுத்து போட்டிருக்காங்க செய்தியா, இப்படி நடந்திருக்கு. நேற்று ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்க்குறேன், இனிமேல் அரசு பேருந்துகள் வந்து ஓட்டுநர்கள் வந்து செல்போன் எடுத்துகிட்டு போக தடை அப்படின்னு ஒரு செய்தி, விஜய் அதிரடி உத்தரவு அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த நடைமுறை ஏற்கனவே இருக்கு. மாவட்ட வாரியாக போக்குவரத்து கழக வாரியாக அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து சர்க்குலர் வழங்கப்பட்டது. இன்னைக்கு நேரத்தில் 2010 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது புதுசு கிடையாது. ஆனால் இது டிவி சேனல்ஸே வந்து விழுந்துடுறாங்க. பல நியூஸ் மீடியாவும் இப்போ பிரிண்ட் மீடியாவும் இதுக்கான தவறியதை வந்து உண்மை என்று நம்புறாங்க. அப்போ இது பீரியாடிக்கலா ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க அப்படின்னா அந்த சர்க்குலர் இப்போ கவனம் பெறுதே ஏன்னு கேட்குறேன். அதுதான் இப்போ நீங்கள் சொல்ல வர பாயிண்ட் தான். இது எல்லாமே வழக்கமாக நடக்கிற ஒரு நடைமுறையாக இருக்கும், பீரியாடிக்கலாக நடக்கிறதா இருக்கும். அப்போ இப்போ ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க, பேருந்து ஓட்டும் போது மொபைல் பயன்படுத்துறத வந்து தடை விதிக்கணும், இல்லை தடை விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது புதிதாக வர்றதாக பண்ணுறாங்க அப்படின்னா ஊடகங்கள் அதில் என்ன ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. இல்லை, இதில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பப்ளிக் மெமரி இஸ் ஆல்வேஸ் ஷார்ட்.
பொது மனிதர்களுடைய சாமானியர்களுடைய அந்த ஞாபகத்தன்மை என்பது மிக மிக குறைவு. அப்போ அவங்களுக்கு புதுசாக போடும்போது இது ஏற்கனவே நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு போட்டிங்கனாக்கா இது ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தவறி விட்டுருவாங்க அப்படின்றது ஒரு எண்ணமாக இருக்கலாம். ஆனால் புதுசு அப்படின்னும் போது ஏதோ புதுமையாக வந்திருக்கிறது, புரட்சிகரமான திட்டம், ஒரு ரிஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ இதை வந்து ஊடகங்களே சுட்டி காட்டணும். நீங்கள் இந்த செய்தி போட்டாலும் கூட மீண்டும் ஒரு முறை இதை அரசு சொல்லியிருக்கிறது அப்படின்னு தான் நீங்கள் போடணும். இப்போ உதாரணத்துக்கு காவல்துறைக்கு வாரத்துக்கு ஒரு விடுமுறைன்றது உங்களுக்கு கடந்த ஆட்சி காலத்திலேயே டிஜிபி வந்து உத்தரவு போட்டு விட்டார். ஆனால் இதை வந்து ரிப்பீட்டடாக சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்காக பழைய சர்க்குலர் எடுத்து போட்டுற முடியாது. நீங்கள் உடனே போடும்போது சொல்லணும் ஏற்கனவே இருக்கிற உத்தரவு தான், ஏற்கனவே நடைமுறையில் இருக்க உத்தரவு மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது, இட்ஸ் பீங் ரீஎட்ரேட்டட் அப்படின்றத போட்டிங்கன்னா தெளிவாயிடும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் ஒரு இதுக்கு, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு செய்யாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கிறீங்க, உங்களுடைய உண்மையான ஒரு முயற்சி இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கிறீங்க. அந்த இடத்துல தான் எனக்கு திரும்பவும் இந்த கேள்வி, ஒரு அரசா அவங்க என்ன செய்யணும்? இப்போ இந்த கவர்மெண்ட் வந்தது மேலேயே எப்படி இவங்க வெற்றி பெற்று வந்தாங்க, சோஷியல் மீடியா ரீல்ஸ் பயன்படுத்தி நிறையா ப்ரமோஷன் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்ற பார்வை ஒரு புறம் இருக்கும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகளை அவங்களே என்கரேஜ் பண்ணுறாங்களா? இல்லை இப்போ தாவேக்கால ஒரு சோஷியல் மீடியா வேரியர்ஸ்னு ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் இதை இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக பயன்படுத்துகிறாங்களா? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அரசு இந்த இடத்துல என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஆட்சி முழுமையாக சோஷியல் மீடியாவில் வந்தது நம்ம அப்படியே ஒரேடியாக டிஸ்கஸ் பண்ணல. அப்படி ஒரு பார்வை இருக்கிறது. ஏன்னா அதுக்காக உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் டெபிசிட் இந்த அதர் டூ பார்ட்டிஸும் இருந்திருக்கு. மீதி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மீது ஒரு நம்பிக்கை குறைபாடும் அதோடைய விளைவு, அதோடைய பிரதிபலிப்பாக தான் நான் பார்க்குறேன். அதுவும் இது ஒரு காரணம் இந்த ஆட்சி வந்ததுக்கு. ஆனால் இதை வந்து இப்போ வந்து ஏன் இவங்க வந்து டிவிகே உடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வந்தாச்சு, அதோட அவங்களுடைய வேலை முடிஞ்சு போகுது. இதை யார் வந்து இதை சரி பண்ணணும்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் டிஐபிஆர் அவங்க தான் இதை சரி செய்யணும். இதுக்கு முன்னாடி வந்து ஃபேக்ட் செக் யூனிட்னு வச்சிருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வந்து டிஐபிஆர்னு ஒரு எஃபெக்டிவ் ஏஜென்சி இருக்கும்போது எதுக்கு, ஏற்கனவே நிதி பற்றாக்குறை இருக்கும்போது எதுக்கு ஒரு புதுசாக ஒரு ஃபேக்ட் செக் யூனிட்? அது தேவையில்லை. அது பாம்பே ஹைகோர்ட்டை வேண்டாம்னு சொல்லியிருக்கு. என்ன ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க என்ன பண்ணணும், டிஐபிஆர் அதிகாரிகளை அவங்க இருக்கக்கூடிய பிஆர்ஓஸ், ஒவ்வொரு துறைக்கும் ஒரு பிஆர்ஓ இருக்கு. நீங்கள் உதாரணத்துக்கு சென்னை மாநகர பேருந்துக்கு ஒரு எம்டிசிக்கு ஒரு பிஆர்ஓ இருக்காரு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பிஆர்ஓ இருக்காங்க, கார்பரேஷனில் பிஆர்ஓ இருக்காங்க. கார்பரேஷனில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அப்ளை பண்ணலாம்னு இப்போ புதியதாக அதை வந்து அறிவித்த மாதிரி சொல்கிறாங்க. பிஆர்ஓவே சொல்லலாம் இது ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம், இது தொடரும், இந்த ஸ்கீம் தொடரும் அவரே சொன்னார்னா அப்போ மக்கள் வந்து அந்த ஹேண்டலை பார்த்தே புரிஞ்சுப்பாங்க. சரி, அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லிடுச்சு, இது இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இவங்க தொடர்றாங்க. இல்லைங்க, சிக்கலே தானே. அந்த எண்ட்ல இருந்து இவங்க அதிகாரப்பூர்வமாக கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கனாலே இந்த மாதிரியானது குறைஞ்சிடும். அது நடக்கலன்றதானே. அப்போ அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் தான் இதை அவங்க ஆளுங்கட்சியினர் அவங்களை எம்பவர் செய்ய வேண்டும். முதல்வர் வந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு சமூக வலைதளத்தில் போலியாக ஒரு கிரெடிட் நமக்கு வருது, இல்லை தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அதை கவுண்டர் பண்ணுங்க, உங்கள் சோஷியல் மீடியா ஹேண்டில் மூலம் பண்ணுங்கள், நீங்கள் பத்திரிகை கிட்ட கொடுங்கனாக்கா உங்களுக்கு இது ஃபார்மல் சேனல். நீங்கள் ஒரு டிஐபிஆர்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அதை வந்து தொலைக்காட்சிலையும் போடுவோம், பத்திரிகையிலையும் போடுவோம், டிஜிட்டல் மீடியாவிலும் நம்ம நிச்சயமாக போடுவோம் இல்லையா? அதை வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது. ஏன்னா அதை ஒரு அரசோடைய ஒரு அங்கம். அப்போ அதை யூஸ் பண்ணி இவங்க அதை கவுண்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ன போது இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த ரியாக்ஷனுமே பொதுவெளியிலையும் பெருசாக இதை மறுத்து யாரும் எழுதின மாதிரியோ சொன்ன மாதிரியோ தெரியலை. அரசு சார்ந்துமே அரசு தரப்புலையுமே இதுக்கு இது ஏதோ நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான எதையுமே பார்க்க முடியலையே. இதுதான் வருத்தம் அளிக்கிற விஷயம். இதை இன்னமும் உணராமல் இவர்கள் செயல்பட்டால் அந்த ஆபத்து அவர்களை நோக்கி தான் போகும் நாளைக்கு. ஏன்னா இதில் என்ன ஆகுதுன்னு பாருங்க, இவங்க ஒரு சில நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. ஏன்னா இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு உதாரணத்துக்கு சிங்கப்பெண் டாஸ்க் ஃபோர்ஸ், இதுக்கு முன்னாடி இது இல்லையானா இல்லை, பல்வேறு பரிணாமங்களை வேற மாதிரி இருந்திருக்கு. ஏற்கனவே வேற வேற பேர்ல இருந்தது. அது இல்லாமல் வேற ரூபங்கள்ல இருந்திருக்கு. இப்போ நீங்க சென்னையில வந்து 1996 அந்த காலகட்டத்தில் சரிகா அப்படின்னு ஒரு மாணவி 1998 அவங்க வந்து ஈவ் டீசிங்ல விக்டிம் ஆகிட்டு இறந்து போயிருக்காங்க எத்திராஜ் காலேஜ் வாசல்ல. அதுக்கப்புறம் ஃப்ளவர் பிரிகேட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. பஸ் ஸ்டாப்லாம் அந்த இடத்துல வந்து பிங்க் பிரிகேட், ஃப்ளவர் பிரிகேட் அப்படின்னு பெண் காவலர் ரெண்டு யாராவது ஈவ் டீஸ் பண்ணால் பிடிப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். என்ன அதுக்கப்புறம் உங்களுக்கு அம்மா பெட்ரோல், பிங்க் பெட்ரோல், இதெல்லாம் பிங்க் பெட்ரோல் இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனால் இதுல ஒரு புதுமை என்னன்னா, ஒரு ஐஜி ரேங்க் ஆஃபீஸரை புதுசா ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முக்கியத்துவம் கொடுத்து இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அப்போ இது வந்து இன்னும் விரிவாக்கம் செயல்படும், ஒரு டைரக்டா ஒரு ஐஜி கண்ட்ரோல் வரும் அப்படின்னும் போது இதுக்கு ஒரு வித்தியாசப்படுது. அப்போ இவங்க இதை தான் சொல்லணும். இப்போ மக்கள் வந்து இது ஏற்கனவே இருந்த ஸ்கீம்னா இல்லைங்க, ஏற்கனவே இருந்த ஸ்கீம் தான், ஆனால் இதில் புதிதாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து இதெல்லாம் இருக்குது. இப்போ ஐஜி வந்து டைரக்டாக இருக்காரு, அவர் வந்து இவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார், அப்போ வந்து இன்னும் சீரியஸ்னஸோட இந்த கிரைம் வந்து தடுக்கப்படும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். அதே போல்
இவர் முதலமைச்சரான பிறகு 717 டாஸ்மாக் கடைகளை மூடியிருக்காரு. டாஸ்மாக் கடைகள் மூடுவது வாடிக்கை. உங்களுக்கு 500 டாஸ்மாக் ஷாப் இதுக்கு முன்னாடிலாம் மூடியிருக்காங்க. ஆனால் இதுக்கு இருக்கக்கூடிய ரூல் என்ன சொல்லுதுன்னா, பள்ளி, வழிபாடு ஸ்தலங்கள், பஸ் ஸ்டாப் இந்த மாதிரி இடத்துல ஒரு 50 மீட்டர், சென்னை போன்ற ஒரு மாநகராட்சி உள்ள கண்ட்ரோலில் இருந்தால் 50 மீட்டர் தூரத்தில் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது. பிற இடத்துக்குள்ள 100 மீட்டர் வரைக்கும் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடியது. ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு படி மேல போய் 500 மீட்டர் தூரத்துல இருக்கக்கூடாது. அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு ஸ்கீம். 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்க மதுபான கடையை இந்த மாதிரி இடத்துல அமைக்க கூடாதுன்னா அது வந்து ஒரு வெல்கம் சேஞ்ச். அப்ப அதை இவங்க ப்ரொமோட் பண்ணணும். இவங்க இதை செய்யாம, இப்ப விஜய் என்ன செஞ்சாரோ அதை ப்ரொமோட் பண்ணாலே நல்ல பேர் வரும். ஆனா அதை செய்யாம அவர் செய்யாத விஷயங்களை அவர் செஞ்சுட்டாருன்னு போது உங்களுக்கு இந்த சந்தேகங்கள் ஏற்படும். இதையே இவர் செஞ்சிருப்பார், 500 மீட்டர் நிஜமால பண்ணாரா இல்லையா, நாளைக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா. ஸோ அதுதான் சொல்றேன், நீங்க செய்யற ஸ்கீமை ப்ரொமோட் பண்ணுங்க. 1க்கு 4 தடவை கூட ப்ரொமோட் பண்ணுங்க, தவறு கிடையாது. அரசு நல்ல விஷயங்கள் பண்ணுதோ அதை ப்ரொமோட் பண்ணுங்க. ஆனால் செய்யாத விஷயங்களை இவர் செய்தார் அப்படின்னு யாரோ பரப்புறாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீங்க இருந்துட்டீங்கன்னா அதோட விளைவுகள் நீங்க தான் சந்திக்க வேண்டியதாக வரும். ரைட். இப்போ நீங்க ஃபேக்ட் செக் பண்ணதுல, நீங்க பார்த்ததுல என்னென்னலாம் ஃபால்ஸ் நேரேஷன் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? நிறைய இருக்குங்க. இப்போ நீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் விஜய் அண்ணா தான் முதல் முறையாக ஒரு பெண்ணை வந்து அமைச்சராக ஆக்கி விட்டாருன்றாங்க. கீர்த்தனாவை அமைச்சராக போட்டது. அப்போ அவங்களுக்கு இலாக்கா கூட கொடுக்கல. என்ன, இவங்க முதல் பெண் அமைச்சர். ஆனால் தமிழ்நாடு ஒரு முன்னேறிய ஒரு மாநிலம். இங்கே 2 பெண் முதல்வர்கள் இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. அப்புறம் நீங்கள் வந்து அமைச்சர்னு பார்த்துட்டிங்கன்னா, சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இது மெட்ராஸ் மாகாணமாக இருந்த போதே உங்களுக்கு ருக்மணி லட்சுமி பற்றி அமைச்சராக இருந்தாங்க. பிறகு காமராஜ் ஆட்சி காலத்தில் உங்களுக்கு வந்து லூண்டம்மாள் இருந்திருக்காங்க, ஜோதி வெங்கடாச்சலம். அதை தொடர்ந்து உங்களுக்கு திராவிட கட்சிகள் வந்த பிறகு சத்யவாணி முத்து மிகப்பெரிய ஒரு தலைவி, அவங்க இருந்திருக்காங்க. அண்மை காலங்களில் இப்போ வெளியேறிய திமுக அரசுக்குள்ள கூட கீதா ஜீவன், கயல்விழி செல்வராஜ் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதிமுக காலத்தில் கோகுல் இந்திரா, வளர்மதி ஜெபராஜ், இந்த மாதிரி பல்வேறு பெண்கள் அமைச்சராக இருந்திருக்காங்க. நீங்கள் ஆனால் இவங்க வந்து முதல் முறையாக ஒரு பெண் அமைச்சர் என்றால் வெளி மாநிலங்கள் என்ன பார்க்கும்? நீங்க ஒரு பீகார், யூபி போன்ற மாநிலங்களை என்ன யோசிப்பாங்க? அவங்க முன்னேறி போச்சு, ஏதோ டெவலப்டு ஸ்டேட்ன்றாங்க, டபுள் டிஜிட் க்ரோத்ன்றாங்க. ஆனால் பெண்களுக்கு இதாப்பா முதல் தர அமைச்சராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா யாராலையும் டக்குன்னு ரிலேட் பண்ண முடியாது. ஏப்பா ஜெயலலிதாவே சிஎம் இருந்தாங்களேன்னு ரிலேட் பண்ண முடியாது. அவங்க என்ன யோசிப்பாங்க, முதல் தர கொடுத்துட்டாரு இவர் விஜய் என்ன. அப்போ இது ஒரு தவறான ஒரு நரேட்டிவ். இல்லை, இந்த தவறான நரேட்டிவ் பண்றவங்க ஒருவேளை தெரியாமலே பண்றாங்களா? ஒரு விழிப்புணர்வு இல்லாம, இதை பத்தி புரிதல் இல்லாம விஜய் செய்யற எல்லாமே வந்து சாதனையாகவும் அதை ஒரு குளோரிஃபை பண்ற மனநிலையில அதை செய்யறாங்களா? இல்ல, அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க வந்து சப்போஸ் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண் அமைச்சர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 ஆண்டு முன்னாடியே நம்ம வந்து சென்னையில பிரியா வந்து மேயராகவே இருந்தாங்க. அப்ப அவங்க முதல் பட்டியலின சமூகத்திலிருந்து வந்தவங்க. அப்ப எல்லாம் நினைப்பாங்க, இப்ப முதல் தடவை வந்துட்டாங்க பெண் மேயர். ஆனா நீங்க அப்படி கிடையாது. ஏன்னா அது என்னைக்கோ பழைய மேயர் இருந்ததுனால நீங்க அப்ப எடுத்து காட்டணும். அப்படி கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பெண் மேயர் இருந்திருக்காங்க சென்னைக்கு அப்படின்னு சொல்லணும். அதே போல திமுகவுடைய பிராமின் கவுன்சிலர் இருந்திருக்காங்க, பிராமண சமுதாயத்தை சேர்ந்த கவுன்சிலர் இங்க இருந்திருக்காங்க. அப்ப அதை நீங்க சொல்லணும். இதுக்கு முன்னாடி கவுன்சிலரா இருந்திருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க எந்த காலத்துல வந்தாங்க, எப்படி வந்தாங்க, என்ன பொறுப்புல இருந்தாங்க கார்பரேஷன்ல. அப்ப இதெல்லாம் வந்து என்னைக்கோ நடந்தது. ஆனா 1 மாசம் முன்னாடி, 1 மாசம் கூட இல்ல, 10 நாள் முன்னாடி அமைச்சரவையில கீதா ஜீவன் இருக்காங்க. கடந்த அமைச்சரவை கயல்விழி செல்வராஜாவும் நிறைய பேருக்கு தெரியாம போயிருக்கலாம். ஏன்னா அவங்க வச்சிருந்த போர்ட்போலியோ அந்த மாதிரி. கீதா ஜீவன் வந்து பல விமர்சனத்துக்கும் ஆளானாங்க. ரெண்டா அவங்க தூத்துக்குடி ஒரு வெல் நோன் ஃபேஸ். அப்ப இது வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் கிடையாது, டிஸ்இன்ஃபர்மேஷன். தெரியாமல் போட்ட செய்தி இல்லை, தெரிஞ்சே பரப்பக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக அதை செய்யறாங்க. அப்ப இது ஒரு பெரிய மிஸ்இன்ஃபர்மேஷனா, டிஸ்இன்ஃபர்மேஷனா பார்த்துறாங்க. அடுத்தது திரு ராஜ்மோகன் அவருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தோமே, இவர் தான் முதல் முறையாக பட்டியலினத்தை சேர்ந்தவரை ஒரு முக்கிய துறையான கல்வித்துறை இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி செஞ்சதில்லை. திராவிட இயக்கங்களும் ஆயுத திராவிட மந்திரி மட்டும் தான் அவங்கள துறை மட்டும் தான் கொடுப்பாங்கன்றாங்க. இது என்ன பிரச்சனைனா, இங்க இருக்கக்கூடிய தாவேகா சப்போர்ட்டர்ஸோ இல்லை விஜய் ரசிகர்களோ பரப்புறது மட்டும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பெரிய அம்பேத்கரைட் வாய்ஸ், பெரிய தலித் வாய்ஸாக கருதப்பட்ட ஆட்கள்லாம் இதை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அது வந்து ஆம்பிளிஃபை ஆகிறது வந்து நேஷனல் லெவல்ல. அது எப்படி நடக்குதுன்னு கேக்குறேன். இப்ப அவங்க வந்து அது வந்து அதுதான் சொல்றேன், டிஸ்இன்ஃபர்மேஷன். தெரிந்து ஏதோ ஒரு ஈகோசிஸ்டம் மனநிலையில இருக்கவங்க தெரியாம செஞ்சிட்டாங்கன்னு கூட புரிஞ்சுக்கிட்டா, அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் செய்யறாங்கன்னா, அது நிறைய ட்வீட்ஸ் பார்க்க முடியுது, பண்றாங்கன்னா தெரிந்துதான் செய்யறாங்க.
ஏதோ ஒரு அப்ப இதுல வேற ஏதோ நோக்கம் இருக்கு. ஏதோ ஒரு நோக்கமோ இல்லை ஏதோ ஒரு இன்சென்டிவோ இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது நமக்கு அந்த சந்தேகம் எழுது. இப்போ இதை போடுறாங்க. ஆனால் யதார்த்தம் என்ன, உங்களுக்கு காமராஜ் ஆட்சியில் கக்கன் வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கார். அதுக்கு பிறகு சத்யவாணி முத்து வந்து இங்கே மட்டும் இல்லை மத்திய அமைச்சராகவும் இருக்காங்க. சத்யவாணி நடந்து முடிஞ்ச அந்த கடந்த ஆட்சியில் கோவிச்செழியன் இருக்காரு, சிவி கணேசன் இருக்கார் லேபர் மினிஸ்டர், மதிவேந்தன் இருந்தார், அவர் முதல்ல டூரிசம், அதுக்கப்புறம் துறை மாறுது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4வது கயல்வெளி சொல்றாரு. அப்புறம் 4 பட்டியலில் சார்ந்த அமைச்சர். தனபால் வந்து உணவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கார், சபாநாயகர் வரைக்கும் இருந்திருக்கார். அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்க ஏன் இந்த நரேட்டிவ் பண்ணணும்? அப்போ இதை வந்து நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் அண்மை காலத்திலேயே நமக்கு வந்து இதுக்கான உதாரணங்கள் நேர்மாறாக இருக்கிறதோ அதையெல்லாம் கூட இவங்க வந்து புதுப்பித்து கொடுக்கும்போது அதை வந்து கவுண்டர் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம எல்லாமே இருக்கோம். அதை கவுண்டர் பண்ணாமல் விட்டாச்சுன்னா இதுதான் உண்மை என்று மனசுல வந்து பதிஞ்சிடும் மக்களுக்கு. இந்த அரசுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது எளிமை அப்படின்ற ஒரு வார்த்தையை ரொம்ப பெருசா அவங்க பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. எளிமை, பின்புலம். ஏன்னா கான்ஸ்டியூன்சி எம்எல்ஏவா நிற்கிற கேண்டிடேட்ஸ் கூட யாருன்னே தெரியாம அந்த மிக சாதாரண பின்புலத்திலிருந்து வந்தவங்க அவங்களாம் போட்டிட்டு இருக்காங்க, அவங்க யாருன்னே தெரியாம கூட வாக்களிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த எளிமை அப்படின்றது இதுல நீங்க அபிடவிட்டோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்க. அபிடவிட்டோட கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல வெல் டு டூவா தான் பெரும்பாலும் இருக்காங்க அப்படின்னும் போது இந்த எளிமைன்றதை எப்படி பிரச்சார யுக்தியா அவங்க பயன்படுத்துறாங்க? இது பிரச்சார யுக்தியா அவங்க பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை. அன்னைக்கு இதை சொல்லலை. பிரச்சாரத்துல யார் கேண்டிடேட்னு தெரியாது. பாதி ஊர்களில் சென்னை உட்பட நமக்கு வந்து கேண்டிடேட் யாருன்னு தெரியாது. அதுதான் உண்மை. மக்கள் எல்லோரும் ஓட்டு போட்டு திரு விஜய் அவர்களுடைய முகம், அவர் மீது வைத்துக்கொண்டு நம்பிக்கை, இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு தெரிஞ்சிருந்தா ஒருவேளை அவங்க கேண்டிடேட்டா இருக்கும்போதே எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், யாருக்கும் தெரியாது. ரெண்டாவது அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. இப்போ ஒரு சில பிரபலமான இந்த இவங்க வேப்பலார் எடுத்த ஆட்களே ஒரு சில பேர் பிரபலமான முகங்கள். அவர்களே நம்ம வந்து ஒருத்தரை வந்து நானே இன்ஜினியர் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு மேடையிலையும் அவர் பேசும்போது நான் வந்து இந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதில். ஆனால் இப்போ பார்க்கும்போது அவர் பிஏ தான் படிச்சிருக்காரு. அதாவது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துருக்கலாம், நம்ம அதை போய் இல்லைன்னு பார்க்கல. இன்ஜினியரிங் காலேஜில் இருந்திருக்கலாம், ட்ராப் அவுட் ஆகிருக்கலாம், இல்லை கோர்ஸை முடிக்காமல் 4 வருஷம் கழித்து வந்திருக்கலாம். அதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது. பட் இவ்வளவு நாள் நீங்கள் வந்து பொறியாளர் என்று உங்கள் லெட்டரேட் பார்ட்டி லெட்டரேட்லேயே பொறியாளர்னு போடும்போது திடீர்னு ஏன் வந்து பிஏன்னு கொடுக்கும்போது அப்போ நம்பகத்தன்மை அந்த இடத்துல அடிபட்டு போகுது. அப்போ இவங்க வந்து எளிமை அப்படின்றது என்ன, இவங்க வந்து எப்போ சொல்கிறாங்க இந்த எளிமைனா, வெற்றி பெற்ற பிறகு உங்கள் முகத்துக்காக ஓட்டு போடல, திரு விஜய் அவர்களுடைய முகம், அவர் மீது நம்பிக்கை, அவர் மீது ரசிப்புத்தன்மை, பல்வேறு விஷயங்கள்னால ஓட்டு போட்டவங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு திரு செங்கோட்டையன் அப்புறம் வேறு ஒரு சில ஆட்களை தவிர மற்ற எல்லாருமே வந்து அவங்களுடைய பொறுப்புக்கு வந்து திரு விஜய் கிட்ட தான் நன்றி கடன் பட்டிருக்கணும். அவங்களுக்கு வந்து வந்த பிறகு இவங்க திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாவர்ட்டி எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறாங்க. அதாவது வறுமையில் நாங்கள் வந்தோம், எங்களால் வந்து வேலூர்லேருந்து இங்கே கார் எடுத்துகிட்டு வரது கூட வசதி கிடையாது அப்படின்னு பதவியேற்கல விஜய் அந்த வார்த்தையை சொல்றாரு. அதுவுமே பெரிய விமர்சனம் ஆச்சு. திரு விஜய் சொன்னதை தவிர்த்திருக்கலாம்ன்றதான் என்னுடைய அபிப்பிராயம். அவர் அதை சொல்லியிருக்க வேண்டாம். ஏன்னா அவர் வந்து எளிமையான குடும்பத்தில் இருந்திருக்கலாமே தவிர ஏழ்மையான குடும்பத்தில் இல்லை. ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்ல போனா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கார். அவரை வந்து ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ஒரு பத்திரிகை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது அவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க ரொம்ப எளிமையா இருக்கீங்களா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் நடந்தால் கூட ஆமாங்க எனக்கு எளிமை பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உடனே அதை கவுண்டர் பண்ணுறாரு. எப்படி நீங்கள் நான் எளிமையாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. நான் எளிமையாக இருக்குன்னு யார் சொன்னது? நான் வந்து பெரிய லக்ஸுரி காரில் போகிறேன், 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றேன், போயஸ் கார்டனில் இவ்வளோ பெரிய பங்களாவில் தங்கியிருக்கேன், ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, என்ன எப்படி நீங்கள் எளிமைன்னு சொல்ல முடியும்? ஸோ இது எளிமை இல்லைன்ற அந்த பணிவு அவர்கிட்ட இருக்கு. சொல்லிடுறார் பணியோட, நான் வந்து இதை நீங்கள் எளிமைன்னு நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்கன்றார். அப்படி சிம்பிளாக இருக்கலாமே தவிர அதை நீங்கள் வந்து நீங்கள் ஹம்பிள் அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க, நான் நல்ல லைஃப் ஸ்டைல் தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுதான் சரியானது. ஏன்னா நம்ம குடும்பம், இப்போ நான் வந்து குடும்பம் கூட ஒரு எளிமையான குடும்பம், ஆனால் பசி என்றால் நான் என்னன்னு பார்த்ததில்லை. ஏன்னா எளிமைக்கும் வறுமைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன பசி என்றால் எனக்கு என்ன தெரியாமலாம் இல்லை, பசின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு தேவையான போது உணவு கிடைச்சிருக்கு. ஆனால் எளிமைன்றது என்ன, நமக்கு கார் கிடையாது அந்த காலத்தில், காரில் போல ரெஸ்டாரண்ட்டில் போய் பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட டூர் போனதில்லை, இவ்வளவு தான். இது எளிமை. அது வந்து உங்களுடைய அந்த வருமானத்துக்குள்ளே வாழக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் இப்போ வந்து நீங்கள் அஃபிடவிட்டில் 2 கோடி சொத்து இருக்குது, 3 கோடி சொத்து இருக்குன்னு போட்டுட்டு நான் வறுமையில் இருக்கேன் அப்படின்னு ஒரு சில எம்எல்ஏக்கள் சொல்கிறது. ஏன்னா திரு விஜய் அவர்கள் வந்து அதை எந்த அர்த்தத்தில் சொன்னார்னு தெரியல, அது தவிர்த்துக்கலாம் தான் நான் வந்து கொடுக்கலாம். பட் மற்ற எம்எல்ஏஸ் போலியாக ஒரு விபத்தை உருவாக்குறாங்க.
இல்ல இது என்ன மனநிலையில அதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படியான ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்போஸ் ஆகும், மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க, மக்கள் தெரிஞ்சிருவாங்க அப்படின்றத தாண்டி இவங்க இது எப்படி என்ன தைரியத்துல அல்லது என்ன மனநிலையில இது மாதிரியான விஷயங்களை ஒரு பொது வெளியில நன்றி தெரிவிக்கும் கூட்டத்துல அவர் சொல்றாரு, நான் போன வாரம் வரைக்கும் வாடகை கொடுக்க முடியாத ஒரு அமைச்சர், போன வாரம் வரைக்கும் வாடகை கொடுக்க முடியாத அளவுல இருந்தேன், ஆனா இன்னைக்கு வந்து என்னை அமைச்சராக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இது ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்போஸ் ஆகும் தானே. இது மக்கள் எக்ஸ்போஸ் ஆன பிறகு அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க. அது ஒருவேளை ஃபேக்ட் செக் பண்ணாமல் இருந்திருந்தா இதை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் சிக்கல். ஸோ இவங்க வந்து ஒருவேளை திரு விஜயை வந்து உயர்த்தி சொல்வதற்காக இப்படி சொல்கிறாங்களோ, தன்னை சிறுமைப்படுத்தி கொண்டு திரு விஜய் தான் எங்களுக்கு எல்லாம். ஏன்னா நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு ஐ திங்க் திருநாகரசர் நினைக்கிறேன், அவர் வந்து நாங்கள்லாம் பூஜ்ஜியம், எம்ஜிஆர் தான் ஒன்று, அந்த ஒன்றை இந்த பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி போட்டால் தான் எங்களுக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களை தன்னை சிறுமைப்படுத்திக்கிறாங்களா, அல்லது நாங்கள் வந்து திடீர்னு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ வந்துட்டோம் ஆனால் நாங்கள் ஏழ்மை குடும்பம் அப்படின்னு நம்ப வைக்கிறாங்களா? பட் இவங்க எப்படி போகிறாங்க, மக்கள்கிட்ட போகும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு நல்ல எஸ்யூவி கார் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து நீங்கள் வறுமையில் இருக்க வாய்ப்பே இல்லை. உங்களால் டியூ கூட கட்ட, வறுமையில் இருக்கால டியூ கூட கட்ட முடியாது, இஎம்ஐயில் டியூ கூட கட்ட முடியாது. அதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம். அதனால் மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இது என்னன்னா, இது எங்கேயோ ஒரு இடத்துல பரவலாக. இப்போ நானே ஒரு எம்எல்ஏ பார்த்து வியந்து போயிட்டேன். அவர் கார் கூட இல்லைன்னு சொல்லும்போது அவரோட இவ்வளவு எளிமையாக இருக்காரு அப்படின்னு. அப்புறம் தான் அஃபிடவிட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, இல்லை அவர் எளிமை கிடையாது, சும்மா சொல்லியிருக்காரு. ஒரு எம்எல்ஏ செருப்பு போடாம நடந்து போறாரு, அதை வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ணி ஒரு வீடியோ வெளியே வருது. அவர் வந்து எதுவுமே இல்லாம செருப்பே இல்லாம நடந்து போறாரு, இவ்வளவு எளிமையான பின்புலத்தோட வராரு அப்படின்றாரு. இன்னொரு எம்எல்ஏ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு, அவர் எம்எல்ஏ அப்படி இப்படி தொடர்ச்சியாக செய்திகள் சமூக ஊடகங்கள்ல தொடர்ச்சியா பரப்பப்படுறதுன்றது வந்து இந்த அரசு வந்து சமூக நீதிக்கான ஒரு காவலர், ரொம்ப எளிமையான பின்புலத்திலையும் எல்லா ஜாதியில இருக்கவங்களையும் அகாமடேட் பண்ண ஒரு அரசு அப்படின்ற ஒரு பிம்பத்தை தானே கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க. நிச்சயமா அதோட அந்த முயற்சியும் இதுல இருக்கிறது, அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா இது வந்து எல்லாத்தையும் சேர்த்து நிறைய பேர் எழுதியும் இருக்காங்க, இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல எல்லாம் எம்எல்ஏவா ஆயிட்டாங்க அப்படின்னு. இதே இதுதான் நீங்க டெல்லியில ஆம் ஆத்மி பார்ட்டியில வந்து ஜெயிச்சு வந்த போகிற முதல்ல நிறைய பேருக்கு எளிமையான பேக்ரவுண்ட் தான் வந்தது. இது எங்க மாறும் என்றால், அடுத்த தடவை இவங்க தேர்தல் நிற்கும் போது இவங்களோட அஃபிடவிட்ல சொத்து மதிப்பு மாறுச்சுன்னா அப்ப வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. இப்போ தாவேகா எம்எல்ஏக்களோட அஃபிடவிட் பற்றி நம்ம பேசும்போது முன்னுக்கு பின் முரணா இருக்கு, ஃபால்ஸ் நெரேட்டிவ்ஸ் அப்படின்னு பேசும்போது இப்போ திமுகவோட எம்எல்ஏக்கள் மிக குறிப்பாக சொல்றாருன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோட அவரோட அஃபிடவிட்லையுமே பார்த்தீங்கன்னா அவர் கையிருப்பு வெறும் 10,000 தான் இருக்குன்னு சொன்னாங்க. அது பிரச்சாரத்தின் போதும் கூட விமர்சனமாலாம் வைக்கப்பட்டது. அதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் பிரச்சனை. நமக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து இந்த சொத்து மதிப்பை எதுக்கு போட சொன்னாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடினா, நம்ம வந்து இவங்க அதிகாரத்துக்கு வந்த பிறகு இவங்க வந்து சொத்து குவிப்பு அதிகமாக செய்கிறாங்களா, டிஸ்ப்ரொபோர்ஷனேட் வெல்த் ஏர்ன் பண்ணுறாங்கன்றது அடுத்த எஃபிடவிட்டில் தெரிஞ்சிடும். இவங்க சொத்து பட்டியல் வந்து பொது வழியில் இருக்கும் அப்படின்றதுக்காக பண்ணுறது. ஆனால் ஆரம்ப கட்டத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எந்த கட்சியாக திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் இல்லை காங்கிரஸாக இருந்தாலும் சரி, உண்மையான அஃபிடவிட்டை எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்னா சந்தேகம். ஏன்னா ஈவன் இந்த தேர்தலில் இப்போ நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்களை நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது 10,000 ரூபாய் தான் இருப்பையில் இருக்கிறது, கேஷ் இன் ஹேண்ட் இருக்கிறதுன்னா அது யாருமே நம்ப மாட்டாங்க. யதார்த்தத்தை பேசுவோம். யாரும் அது முதலமைச்சரே சொன்ன, முன்னாள் முதலமைச்சர் அவர் அப்போது முதலமைச்சர் அப்போ சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இதில் ஒரு வேடிக்கையாக நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இந்த மாதிரி பல்வேறு தலைவர்கள் அவர்கள் வந்து வாகனங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரி வெஹிக்கிளாக இருக்கும். அவராக இருக்கட்டும், திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும், இல்லது எடப்பாடி பழனிசாமி, இவங்கெல்லாம் வாகனம் வந்து நல்ல ஒரு உயர் ரக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனத்தில் செல்வாங்க. ஆனால் அது அஃபிடவிட்டில் வரவே வராது, ஏன்னா அது அவங்க பேர்லேயே இருக்காது. ஸோ இது வந்து அந்த சர்க்கம்பெண்ட் பண்ணுறது, இருக்கக்கூடிய லாஸை வந்து சர்க்கம்பெண்ட் பண்ணி ஒரு தவறான ஒரு தகவல் கொடுக்குறாங்க. ஆனால் இதை நீங்கள் எங்கே சேலஞ்ச் பண்ண முடியும்? இப்போ நமக்கு வந்து அது தெரியாது. இது வந்து நீங்கள் வந்து அஃபிடவிட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம பேச முடியும். இவங்க பேரில் வேறு சொத்து இருக்கான்றதை யார் நிரூபிக்கணும்? இப்போ இவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அவர்கள் போய் ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டு இவர் தவறான தகவலை கொடுத்துருக்காங்க, இதுதான் இதுக்கு எவிடன்ஸ் அப்படின்னும், இவர் வந்து சொத்து வச்சிருக்காரு அதை காட்டாமல் இருக்காரு அப்படின்றத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் அதுதான் உங்களுக்கு தீர்வு. எலெக்ஷன் பெட்டிஷன் தான் ஒரே ஒரு தீர்வு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டு பல்வேறு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுடைய தேர்தலே செல்லாதுன்ற உத்தரவெல்லாம் பெறப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லப்போனால் ரொம்ப வித்தியாசமாக தமிழ்நாட்டில் தந்தை மகன் 2 பேருமே வெவ்வேறு காலகட்டத்தில் தேர்தல் பெட்டிஷன் போட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அது வந்து நம்மளுடைய முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன், அவர் வந்து 1996 இண்டிபெண்டா சேரன் மாதேவி தொகுதியில் நிற்கிறார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டுறார். அந்த வெற்றி பெற்ற வேட்பாளர் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் அஃபிடவிட் ஒன்று சப்மிட் பண்ணோம், என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கீங்கன்னு. 2 வாகனம் யூஸ் பண்ணியிருக்கார் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. ஒரு வாகனத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. இவர் போய் சொல்கிறாரு இவர் வந்து முறைகேடு செஞ்சுருக்காங்க, இன்னொரு வாகனத்தோடைய செலவை வந்து இவர் காட்டல, அந்த வாகனத்துடைய நம்பர் இந்த இதுதான் அதோடைய வாகனத்தோட நம்பர்,
இதை இவர் காமிச்சிருந்தாருன்னா இவருடைய தேர்தல் செலவு வந்து வரம்புக்கு அந்த ஈசி நிர்ணயிக்கக்கூடிய அந்த லிமிட்டை தாண்டி போயிருக்கோம். அப்போ அவர் வயலேட் பண்ணிப்பார் ஆர்பி ஆக்டை, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டை. ஸோ இவர் தேர்தல் செல்லாதுன்னு நீங்கள் சொல்லணுன்னாங்க. அதை கடைசியில் சுப்ரீம் கோர்ட் அப்போல்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அவர் மகன் திரு PH மனோஜ் பாண்டியன், பால் மனோஜ் பாண்டியன், இப்போ கூட திமுக இருக்காரு. அவர் வந்து அதே சேரன் மாதிரி தொகுதியில் 2006 நினைக்கிறேன் அதில் போட்டிடுறாரு. எதிர்த்து காங்கிரஸ் நினைக்கிறேன் அவர் வந்து வெற்றி பெறுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்டராக இருந்தார். தேர்தலில் போட்டிடும் போது தேர்தல் விதியில் வந்து நீங்கள் பொறுப்பு, அதாவது நீங்கள் அஃபிடேவிட் ஃபைல் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அரசோட எந்த ஒரு கான்ட்ராக்டும் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடாது. இவர் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்னு போடுறாரு. அப்போ அவர் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. ஆனால் கடைசியில் சுப்ரீம் கோர்ட் ஆமாம் இது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் இத்தனை 5 ஆண்டு காலம் இவர் வந்து வாங்கிய அந்த சம்பளம், எம்எல்ஏவாக வாங்கிய சம்பளம், அசம்பிளிக்கு போகும்போது வாங்கிய அலவன்ஸ் எல்லாத்தையும் திரும்ப தரணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. ஸோ இது இப்போ திரு ஸ்டாலினுடைய அஃபிடேவிட் வந்து சரியா தவறா அப்படின்றது அவரை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் யாராவது அது இண்டிபெண்டாக கூட இருக்கலாம், அவங்க எலெக்ஷன் பெட்டிஷன் போடணும். ஆனால் அதுக்கு ஆதாரம் வேணும். இப்போ நான் வந்து திரு ஸ்டாலினோட நான் என்ன சொல்ல முடியும், 10,000 தான் வச்சிருக்கான்றால் நம்ப முடியாது அப்படின்னா இதுக்கு மேலே வச்சிருக்கான்ற நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ப்ரூவ் பண்ணணும். அது இப்போ நான் வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ உங்ககிட்ட ஆதாரம் இருந்தால் கொடுத்து தாராளமாக ப்ரூவ் பண்ணணும். இதுதான். ஆனால் எல்லாருமே அவங்களுடைய வருமானத்தை ஈவன் 1000 கோடி சொத்து இருக்குன்ற சொல்கிறவங்களும் சரி, 600 கோடி சொத்து இருக்குன்ற டிக்ளேர் பண்ணுற கேண்டிடேட்டும் சரி, அதை குறைச்சி தான் சொல்கிறாங்க. உண்மையான மதிப்பை யாருமே சொல்கிறதில்லன்றது தான் யதார்த்தம். ஐடி ஃபைல் பண்ணுறதுல அவங்க ஐடி ஃபைல் பண்ணுறது அதை கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் அதை வந்து சந்தேக பார்வையோடு நம்ம பார்க்கலாமே தவிர பொய் அப்படின்றது நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஆதாரம் கிடையாது. இப்போ ஆதாரம் கொடுத்து ஃபேக்ட் செக் பண்ணுங்க சார் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக நம்ம வந்து பத்திரிகையாளராக நம்ம வேலை என்ன அது தவறுன்னு எழுதிட போகிறோம். ஆனால் நீங்கள் அந்த ஆதாரம் இல்லாமல் எழுதுனால நாளைக்கு அவங்க வந்து மான நஷ்ட வழக்கு போட்டாங்கன்னா நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க? ஸோ இதுதான். இது ஏதோ நம்ம பேசக்கூடாதுன்றது இல்லை, நமக்கு ஆதாரம் இல்லை, அதுதான் பிரச்சனை. இல்லை ஆதாரம் இருந்தால் அவங்க லீகலாக சட்ட ரீதியாக அவங்க சொல்லலாம். நம்மகிட்டே ஆதாரம் கொடுத்தா நம்மளே கூட நம்ம இதே மேடையில் கூட உட்காந்து விவாதிக்கலாம், தவறு ஒன்றும் கிடையாது அதில். ஏன்னா எந்த அரசியல்வாதியாக நமக்கு என்ன இருக்கு? ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொன்னது அரசியல் விளம்பரங்களும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களும் இவங்களோட இதில் முரண்படுது அப்படின்றோம். நம்ம விஜய் யுகத்துக்குள்ளே போயிட்டோம், உங்கள் ரியாலிட்டியிலேருந்து விஜய் யுகத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு மக்கள் என்ன செய்யணும், அரசு என்ன செய்யணும்? இந்த விஜய் உலகத்தில் போடுறதுக்கு அரசு என்ன செய்யணும்னா முதல்ல சொல்லணும், ஆமாம் நீங்கள் நம்பிக்கை வச்சு வந்திருக்கீங்க, எங்களுக்கு வாக்களிச்சிருக்கீங்க, 35% மக்கள் வந்து எங்களை நம்பி இருக்கீங்க, நாங்கள் நல்லது செய்கிறோம், மைனாரிட்டி ஆட்சி தான் ஆனால் கூட்டணி ஆட்சி நடக்கிறது செய்யணும்னு சொல்லிட்டு மாற்றத்தை ஒரே இரவில் கொடுக்க முடியாது. அது எந்த ஆட்சியாளரும் இருந்தாலும் சரி, புரட்சியே ஏற்பட்டு ஒரு ஆட்சி உண்டானாலும் கூட மாற்றத்தை ஓவர் ரைட் தர முடியாது. ஏன்னா நீங்கள் மக்கள் எதிர்பார்க்குற மாற்றம் வந்து ஒரு 50 வருஷமா 60 வருஷமா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் சிஸ்டம் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஓவர் நைட் மாற்ற முடியாது. இதில் ஒரு சில விஷயங்களை தான் நீங்கள் செய்ய முடியும், எல்லாத்தையும் கூட மாற்ற முடியாது. அப்போ மக்களுக்கு நீங்கள் எதை செய்யலாம், அவங்களுக்கு தேவையான சேவைகள். இப்போ நான் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்க போகிறேன், அதை லஞ்சம் இல்லாமல் எனக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொசீஜர் பண்ணணும். ஆனால் அது ஏன் எந்த இடத்துல அந்த லஞ்சம் கொடுக்குறது வந்து வருதுன்னா, நான் வந்து போய் அங்கே டிரைவிங் டெஸ்ட்டே பண்ணாமல் நான் லைசன்ஸ் வாங்கணும்னு எதிர்பார்க்கும்போது அப்போ அங்கே லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழல் வருது. நீங்கள் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கட்டினது வந்து பில்டப் ஏரியா வந்து ஜாஸ்தி, ஆனால் அங்கே குறைவாக காட்டுறீங்க, இன்ஸ்பெக்ஷன் இல்லாமல் அதை வந்து பண்ணணும் போது லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ 2 தரப்புலையும் மாற்றம் வரணும், மக்கள் தரப்புலையும் மாற்றம் வரணும், அதிகாரிகள் தரப்புலையும் மாற்றம் வரணும். அப்போ தான் ஊழலை முழுமையாக ஒழிக்க முடியும். ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறத நீங்கள் ஆன்லைனில் இப்போ கொடுக்குறத சிஸ்டத்தை இன்னமும் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையான பொருள்கள், ஒரு லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு இறந்த பிறகு ஏதோ ஒரு லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கும்போது அதை எளிமைப்படுத்த வேண்டும், பட்டா வாங்க வேண்டும், இதெல்லாம் எளிமைப்படுத்தலாம், இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ரோடு சிறப்பாக போட வேண்டும். ஏன்னா நீங்கள் கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக எங்கேயுமே ரோடு சிறப்பாக போடல. ரோடு எப்படி போடணும், நீங்கள் அவங்கவுங்க வந்து வீடு கட்டுறது லோனை வாங்கிக்கிட்டு ஒரு 50 லட்சம் 60 லட்சம் லோனை வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டுறாங்க. 10 வருஷத்தில் ரோடோட ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிடும், வீடு உள்ளே போயிடுது, திரும்ப இடிச்சுட்டு கட்டக்கூடிய நிலவில் இருக்காங்க. அப்போது நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டர்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஏற்கனவே ஜியோ இருக்குது, ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் இருக்குது, ரோடை முழுமையாக தோண்டிட்டு சரியாக தான் நீங்கள் அந்த அளவில் தான் ரோடு போட்டோம்னு. ஆனால் விஐபி இருக்கக்கூடிய இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து மதுரை எங்கே போனாலும் ரோடு ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, வீடு கீழே போகுது, பில்டிங் கீழே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மாற்றம், இதெல்லாம் தான் உங்களுக்கு மக்களுக்கு நேரடியாக வரக்கூடிய மாற்றம். பேருந்து இலவசமாக நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் பஸ்ஸு நீங்கள் போய் வெயிட் பண்ணும்போது எவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது.
ஏன்னா இன்றைக்கும் பஸ்ஸில் போகிற மக்கள் இருக்காங்க. அப்போ அந்த இது மெட்ரோ ட்ரெயினுக்கு நான் போனோம்னா ஃபீடர் சர்வீஸ் எனக்கு சரியாக இல்லை. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து மாற்றத்துக்கு ஒரு 6 மாத காலம் ஆகும். இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பண்ணணும். நல்ல போக்குவரத்து துறை அமைச்சர், நல்ல ஒரு உங்களுக்கு வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்து அஃபீஷியல்ஸை போட்டு இதெல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் மாற்ற முடியும். ஒரேடியாக ஊழலில் ஒழிக்க முடியுமானா அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா கார்பரேட்டுகள் ஆனாலும் சரி, மக்கள் ஆனாலும் சரி, எல்லா இடத்துலையும் நம்மளே ஒரு வகையில் வந்து எங்கேயோ ஊழலுக்கு வழிவகுக்கிறோம். ஏன்னா எதையோ நீங்கள் ஒரு செட்பேக் ஏரியா கொடுக்காம இருக்கீங்க, அதனால் நீங்கள் வந்து ஊழல் பணத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ ஓவர் நைட் டிராஸ்டிக் சேஞ்சஸ் ஆகாது. இதை அரசும் புரிஞ்சுக்கணும், மக்களும் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த அரசாங்கம் வந்து அதை மட்டும்தான் கட்டமைக்கணுமே தவிர செய்ய முடியாத விஷயங்களை அவங்க வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் வந்து உங்கள் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்காங்க. அந்த நம்பிக்கை என்பது ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லை, அது ஒரு முதலீடு. திரு விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய முதலீடு. இவர் வந்தால் செய்வார், இரு திராவிட கட்சிகள் செய்யாத இவர் செய்வார்ன்ற ஒரு முதலீடு பண்ணியிருக்காங்க. நம்பிக்கை முதலீடு பண்ணாக்கா என்ன, முதலீட்டாளர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். நம்ம முதலீடு பண்றதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரியான ஃபேக் நேரேஷன் அப்படின்றது அந்த நம்பிக்கையை தக்க வைக்கும் முயற்சி அப்படின்னு பார்க்கலாமா? இந்த நம்பிக்கை தக்க வைக்கும் முயற்சியாக உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல ஹெல்ப் பண்ணும், லாங் டேர்ம்ல உடைச்சிடும். அதனால அதை செய்ய வேண்டாம். ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. அவர் மீது ஏற்கனவே மக்கள் நம்பிக்கை வைத்தா அவர் அங்கே அந்த இடத்துல உட்காந்து ரசிகர் என்ற முறையில ஏதோ ஒரு முறையில் பண்ணியிருக்காங்க. அப்போ அவருக்கு அது தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து ஆக்ஷன் தான் தேவை மக்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து இதை நாங்கள் செய்கிறோம், இப்படி செஞ்சு முடிக்கிறோம், இதில் குறைகள் இருந்தால் நீங்கள் இப்படி சொல்லுங்கள், நாங்கள் அதை நிவர்த்தி செய்கிறோம். ஆனால் அது இல்லாமல் நீங்கள் மக்கள் வந்து நம்ம மேலே முதலீடு அதிகமாக பண்ணணும், நம்ம மேலே இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ணணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுக்கான அந்த ரிட்டர்ன்ஸ் வராத போது மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை தன்மை வந்து கம்ப்ளீட்டாக இடிந்து விடும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு நீங்கள் நல்லதே செஞ்சாலும் அது அவங்க மனசில் நிற்காது. அதனால் இதெல்லாம் உணர்ந்துட்டு ரெண்டு தரப்புலையும் நீங்கள் அதிகப்படியாக ஓவர் நைட் சேஞ்சஸ் எதிர்பார்க்க வேண்டாம். அரசாங்கமும் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை பண்ணட்டும். நீங்கள் எடுத்த உடனே இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம்னா 6 மாதம் கழிச்சு உங்களுக்கு இதே வேகம் இருக்காது. இப்போ நிறைய நம்ம சமூக ஊடகங்களில் பார்க்க முடியல, நிறையா எம்எல்ஏக்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஜிஹெச்சில் போய் ஆய்வு பண்ணுறது, அங்கே இருக்க டீன்ட்ட அஃபீஷியல்ஸ்கிட்ட பேசுகிறது, இனிமேல் வந்து இவங்களை இந்த மாதிரி தரக்குறைவாக பேசக்கூடாது, காசு வாங்கக்கூடாது அப்படின்னு நிறைய இடங்களில் நிறையா வீடியோக்கள் பார்க்க முடியுது. அந்தந்த ஊரில் இருந்து அந்த எம்எல்ஏக்கள் போய் இப்போ கழிவறைகளை போய் ஆய்வு பண்ணுறது, பொது கழிப்பிடத்தை போய் ஆய்வு பண்ணிட்டு வர்றது, அது மாதிரியான காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. அது ஆரோக்கியமான போக்கா இல்லையா? அதாவதுங்க, நீங்கள் வந்து ஒரு போகிறது இன்ஸ்பெக்ட் பண்ணுறது நீங்கள் மக்கள் பிரதிநிதி போகலாம். கோயம்புத்தூரில் ஒரு எம்எல்ஏ வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு அதிகாரிகளை வர வச்சுருக்காங்க, அது தவறான போக்கு. இவர்கள் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனால் அதை ரீல்ஸ்க்காக செய்யாதீங்க. எதுக்கு மீடியாவை உள்ளே கூப்பிட்டு போகணும்? இப்போ உங்கள் எடிட்டோரியல் மீட்டிங்கில் நீங்கள் இருப்பீங்க, உங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, சப்போர்ட் இருப்பாங்க, உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பரிவர்த்தனை அதை எதுக்கு நீங்கள் வந்து வெளிச்சம் போட்டு காட்டணும்? அது அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம இங்கே இந்த மாதிரி மீட்டிங்கில் நம்ம ஏதாவது கோபமாக பேசுவோம், ஏதாவது கடுமையாக நடக்கக்கூடிய இருக்கோம், அது வந்து நமக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் எம்எல்ஏ போகிறீங்க, நேரம் அங்கேயே சத்தம் போடுறீங்க, அப்போ என்ன ஆகிடுது? எம்எல்ஏ வந்தார், அதனால் நம்ம சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. அவன் உண்மையிலே குற்றம் பண்ணனா இல்லையான்றது தெரியாது, ஒரு சார்ஜ் தான். ஏன்னா நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ஆள் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா ப்ராப்பர் சார்ஜ் மெமோ போட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு வாய்ப்பு கொடுத்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போ இந்த எம்எல்ஏக்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு சில கலெக்டர்ஸ் கூட கடந்த ஆட்சியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் போடுறது, அதிகாரிகளை பிடிச்சி சத்தம் போடுறது, அவங்களோட வயதில் மூத்தவங்களாம் இருப்பாங்க, அவங்கள சத்தம் போடுறது, இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனே கிடையாது. ஏன்னா நீங்கள் சத்தம் போடுறதை நீங்கள் தனியாக பண்ணுங்க, நீங்கள் மீடியா முன்னாடி ஏன் பண்ணுறீங்க? நீங்கள் போயிட்டு என்ன இருக்குது ஆய்வு செய்கிறதுல தவறு கிடையாது. அந்த ஆய்வில் எப்படி அதை வந்து என்னெல்லாம் சரி பண்ணணும், அதை எப்படி சரி பண்ணணும், அதுக்கு ஒரு முறை இருக்குது, ப்ரொசீஜர். சரி, கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க போகிறதுல நீங்கள் போய் ஏதோ ஒரு சோஃபா மாற்றிட முடியாது, புரியுதுங்களா? அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சின்ன ரிப்பேர் எடுக்கணும்னா கூட அதுக்கு வந்து ஒரு முறை இருக்குது, இதெல்லாம் கடைப்பிடிக்கணும். அப்போ இந்த எம்எல்ஏ என்ன செய்ய முடியும்? இப்படியெல்லாம் இருக்குன்னா இதை அந்த துறை அமைச்சர்கிட்ட தான் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எங்கள் ஊரில், அதை அசம்பிளிலையும் பேசுவாங்க, மற்ற இடத்துலையும் பேசுவாங்க, இதை சரி பண்ணி கொடுங்க, இப்படி தான் வாங்க முடியும். இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, இதை மாற்ற அதை மாற்றுன்னு. உங்களுக்கு ஒன்லி உங்கள் தொகுதி நிதியிலேருந்து நீங்கள் ஏதாவது செய்யலாம். எம்எல்ஏ ஃபண்டு இல்லை, எம்எல்ஏ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஃபண்டில் நீங்கள் ஏதாவது செய்யலாமே தவிர நீங்கள் மற்றபடி போய் ஆக்ஷன் அதெல்லாம் சொன்னீங்கன்னாக்கா நாளைக்கு அந்த அரசு ஊழியர்களை உங்களை எதிரான ஒரு மனநிலைக்கு மாற்றப்படுவார்கள். அதனால் ப்ராப்பர் இன்ஸ்பெக்ஷன்ன்றது நீங்கள் பப்ளிசிட்டி இல்லாமல் செய்யுங்க. ரைட். நிறைவாக தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சர் விஜயோட இந்த ஆட்சி எப்படி இருக்கு?
See, இது வந்து ஒரு வாரம் தான். ஒரு வாரம், 10 ஒரு நாட்கள் வாரத்துல நீங்க அவங்களை வந்து ஜட்ஜ் பண்றது சரியா இருக்காது. நான் இந்த ஒரு வாரத்துல ஃபேக்ட் செக் ஏன் பண்ணேன்னா, இது அவர்களுக்கு முதல்லயே ஒரு வார்னிங் சைன் கொடுக்குன்றதுக்காக தான் நான் ஃபேக்ட் செக் பண்ணேன். ஏன்னா இவங்க திருத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபேக்ட் செக் பண்ணுவே தவிர, இந்த ஆட்சியை நம்ம ஒரு வார காலத்துல அசஸ் பண்றது சரியான முறையாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொன்ன மாதிரி 6 மாத காலமாக நம்ம இவர்களுக்கு தர வேண்டும். 6 மாத காலங்கள் கழிச்சு தான் நம்ம இவங்க மேலே கடுமையான விமர்சனம் வைக்கிறதோ, இல்லை இதுக்கு நடுவில் இவர்கள் செயல்பாடு ரொம்ப தவறாக இருந்ததுன்னு அப்போ தான் விமர்சனம் வைக்கணுமே தவிர, அது வரைக்கும் நம்ம அந்த ஸ்பேஸ், பிரீத்திங் ஸ்பேஸ். இன்னொன்று, இவங்க எல்லாருமே இந்த ஆட்சிக்கு புதுசு. திரு செங்கோட்டையனுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, ஜேசிடி பிரபாகரன் அவர் சபாநாயகர், அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது. மற்றபடி நிறைய பேருக்கு அனுபவம் கிடையாது, இப்போ தான் கற்றுக்கிறாங்க. நிறைய புதுமுகங்கள் உள்ள. இப்போ நீங்கள் முதலமைச்சரே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக ஆல்மோஸ்ட் தினந்தோறும் செக்ரட்டரியேட் போகிறது, அதிகாரிகளை சந்திக்கிறது, நிலைமை என்னன்றது புரிஞ்சுக்கிற அந்த ஸ்டில் லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கார். ஸோ அந்த ஃபேஸ், அந்த பிரீத்திங் ஸ்பேஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம 6 மாதம் கழித்து நம்ம சந்திக்கும் போது நம்ம நிச்சயமாக அரசுடைய நடவடிக்கை, அந்த செயல்பாடுகளை விமர்சனத்துக்கு சரியாக இருக்கும் அந்த சமயத்தில். ரைட். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நன்றி.